வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 3 நவம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது நாம் இப்போ காணலாம். உலக பொருளாதார நெருக்கடியால் இந்திய பொருளாதாரம் நிச்சயம் பாதிக்கப்படும். இந்த நெருக்கடி விரைவில் தீராது, நீண்ட காலம் பிரச்சனை இருக்கும் என பிரதமர் மன்மோகன் சிங் இன்று கூறியுள்ளார், டெல்லியில் கூறியுள்ளார். சர்வதேச பொருளாதார மந்தம், இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் ஆகிய குறித்து இந்தியாவின் முன்னணி தொழிலதிபருடன் பிரதமர் இன்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அவர் கூறிய வார்த்தைதான் இது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு ஜெய்ஷே முகமது மிரட்டல் ஒன்றை இன்று விடுத்ததாக நாக்பூரிலிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. சச்சின் டெண்டுல்கரை குறிவைத்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இதனால் வியாழக்கிழமை நவம்பர் 6 நாக்பூரில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளிடையே நடக்கவுள்ள இறுதி டெஸ்டின் போது சச்சினுக்கு கூடுதலான பாதுகாப்பு அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக நாக்பூரிலிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. ஆண்டவன் நினைத்தால் நாளையே அரசியல் கட்சி தொடங்கிவிடுவேன். ஆனால் இப்போது நாடு சரியில்லை, அமைதியாக அவரவர் பணிகளை கவனம் செலுத்துங்கள், பின்னர் பார்க்கலாம் என ரஜினி தன் ரசிகர்களிடம் கூறியதாக கோடம்பாக்கத்தில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா திருமணத்தில் இன்று ரஜினி ரசிகர்களை சந்திப்பு நடந்தது. இதில் தமிழகம் முழுவதுமிருந்து ஏராளமான ரசிகர்கள் வாகனத்தில் வந்து அவருடைய பேச்சையும் அறிவுரையும் கேட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. இலங்கை தமிழர்களை பாதுகாத்திட உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என இந்திய அரசு வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் அனைத்து கட்சியினரும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் இன்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. லேட்டஸ்ட் CNN கருத்து கணிப்பின்படி ஜனநாயக கட்சி வேட்பாளர் பராக் ஒபாமா குறைந்தபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருப்பதாக தெரியவந்துள்ளது. ஒரு மாதம் முன்பு அவர் 18% வரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் ஜான் மெக்கைனை விட முன்னணியில் இருந்தார் என்றும், தற்போது அவர் 8% குறைந்திருக்கிறது என்றும், இவை கடும் போட்டி சந்திக்க நேரிடும் என்றும் CNN செய்தி அறிக்கை இன்று வாஷிங்டனில் தெரிவித்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. மதுரையில் தன் மீது நடந்த தாக்குதல்கள் போலீஸ் அதிகாரிகளே உடந்தையாக இருந்ததாக புதிய தமிழக கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இன்று மதுரையில் நிருபர்களிடம் கூறியபோது ஒரு கடும் தாக்குதலை எடுத்துள்ளார். நேற்று நடந்த கலவரத்துக்கு மதுரை போலீஸ்காரர்கள் தான் காரணம் என்று அவர் கூறியதாக மதுரையில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. நாளை மும்பையில் வட இந்தியர்களுக்காக மிக முக்கியத்துவம் வாய்ந்த சூரிய நமஸ்கார பூஜை நாளை நடக்க இருக்கிறது. அதற்கான பலத்த பாதுகாப்பை மும்பை நகர போலீசார் செய்திருப்பதாகவும், ஆனாலும் பதட்டம் அங்கு நிலவுவதாகவும் பாம்பேயில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. இன்று மதிமுக பொதுக்கூட்டத்தை அனுமதி மறுத்த போலீஸ் கமிஷனர் பிறப்பித்த உத்தரவை இன்று ஐகோர்ட் ரத்து செய்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிரிக்கெட்டில் இருந்து அனில் கும்ப்ளே அவர்கள் நேற்று ஓய்வு பெற்றார். அதற்கான பார்ட்டியையும் அவர் அங்கு டெல்லியில் நடத்தியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மீண்டும் உங்களை www.qcrc.in செய்தி அறிக்கையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.